ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஞ்சா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 உருளைக்கிழங்க நல்லா 4 பீஸாக கட் பண்ணி போட்டு தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. அப்புறம் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டை, 4 ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டையில் மெழுகுத்தூள் உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடித்த பிறகு ஒரு சட்டியில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஆனியன், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம பிணைஞ்சு விட்டுடலாம். நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவு கிண்டி விட்டுட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த அளவுக்கு சின்னதாக உருண்டை எடுத்து நல்லா கையில் தட்டி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஓரளவு கொஞ்சம் மொத்தமாக பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக ரவுண்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரும்பி அடுத்தடுத்த இது அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பு விருப்பமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரவுண்டில் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. இப்போ கலக்கி வச்ச முட்டையில் இந்த இதை போட்டுடலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் கிராம்ஸில் எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி பிரெட் கிராம்ஸில் போட்டுடுங்க. அப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. திரும்பி 2வதையும் போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு முட்டையில் 2வது பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா இதை மாதிரி அழுத்தி விடுங்க. பிரெட் கிராம்ஸ் ஒட்டுற மாதிரி. இப்போ இதை மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒரு பீஸாக போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. சூப்பரான கட்லெட் தயாராகிட்டுருக்கு. அவ்வளோதான். நல்லா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான கட்லெட் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.